பொறுமையா அவசரம் இல்லை, பொறுமையா கொண்டு போய் பிறகு தற்பொழுது கிராமத்தில் அதுதான் நமக்கு முக்கியமான வேலை. அவரை கொண்டு அழகா கொண்டு சன்னிதானம் ஹாய், திஸ் இஸ் காஃபி வித் தாரா. ஃபர்ஸ்ட் காஃபி வித் தாரான்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு பேர் தான். காஃபி என்றால் காஃபி, தாரா என்றால் தாரா, அவ்வளோதான். ஜஸ்ட் யோசிக்கும் போது வந்து நேம் தான் நான் அப்படியே வச்சுட்டேன். அண்ட் இது வந்துட்டு வெரி லாங்னு எவ்வளோ பெரிய லாங் வேணால் சொல்லிக்கலாம். லாங் டேஸ் கூட இல்லை, லாங் மந்த்துன்னு கூட சொல்லிக்கலாம். மேபி 1 இயர் கூட ஆயிருக்கலாம். ஆனால் என்னதாம்மா சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பெரிய வீடியோ போட்டு நிறைய டேஸ் நிறைய மந்த் ஆச்சுன்னு சொல்ல வரேன். அண்ட் ஏன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. எதுக்குடா நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி. ஒரு குவாலிட்டி இருக்காது, பெருசாக எடிட்டிங்கும் இருக்காது, அப்புறம் எதுக்கு வீடியோ அப்படின்ற மாதிரி. இந்த வீடியோ எதுக்குன்னு சொல்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். ஆனால் இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, இது வந்து எங்கள் அம்மாச்சி ஊரில் நடந்த திருவிழா. ஸோ இந்த திருவிழாவே வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு 2 இயர்ஸ் கழிச்சுக்கப்புறம் ஒரு திருவிழா நடக்குதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த திருவிழாலாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு டைம் கூட மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருக்கேன். அதனால் அப்போல்லாம் வந்து ஃபோன் இருக்காது, இப்போ மொபைல் இருக்குது. ஸோ அதனால் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தாச்சு. அண்ட் இப்போ வந்து நாங்கள் கோவிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஏன் அப்படின்னா அது ஒரு பர்சனலான விஷயம். அதனால் வந்து நாங்கள் கோவிலுக்கு வெளியே நின்று இந்த திருவிழாலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். ஜஸ்ட் நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த கடவுள் சாமி இதெல்லாம் இருக்குது இல்லைன்றதை தாண்டி இந்த மாதிரி கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு தான் தோணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டுமே தான் இதுக்கெல்லாம் போகிறது. இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன ஊருன்னு சொல்கிறேன். இது வந்து பரமக்குடியில் கலையூர் கரும்பலான் கோவில் திருவிழா தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து குத்துக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கேருந்து வந்து கழுமரம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தூக்கிட்டு போய் தான் சாமி கும்பிடணும். ஸோ அதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இப்போ வந்து கோவிலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அழகாக வந்து வானவெடிலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வானவெடி வெடிக்கிறது அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நல்லா இருக்குது. ஸோ அதுக்காகவே பார்க்கலாம். அண்டு நானும் எங்கள் அம்மா அப்படியே பேசிகிட்டே நடந்து போயிட்டுருந்தோம். நான் பெரிய ஹீரோயின் ரேஞ்சுக்கு கொஞ்சம் சீன் போட்டு தான் வந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, அது நம்ம ஆஷிஷுவலாக போடுறது தானே. அதுக்கப்புறம் டம்முன்னு பயங்கரமாக வானவெடி வெடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த இருட்டில் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃப்ளாஷ் ஆகுறதெல்லாம் அந்த ஃபேஸில் பட்டுட்டு இருந்துச்சா. ஸோ அதனால் வந்து இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். அண்ட் இது வந்து பேனர் வச்சுருந்தாங்க போகிற வழியிலேயே, பார்த்திங்களா, கலையூர் ஸ்ரீ கருமலையான் கோவில் திருவிழா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஓகே, ஃபைனலாக வந்து திருவிழா பக்கத்தில் வந்துட்டோம். இல்லை, இதுதான் வந்து கோவில். ஆக்சுவலாக வெளியே வந்து ஆர்ச் இருக்குது, உள்ளே நாங்கள் போக முடியாது. அதனால் வெளியவே நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். வெளியே நின்று ரொம்ப நேரமும் கண்டிப்பாக வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ அதனால் என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் வந்துட்டு வெளியே வந்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம், அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த டைம் வந்து நான் சாப்பிட்ற டைம் தான். ஆனால் எனக்கு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே செம்மையாக பசிச்சிடும். இப்போ ரொம்ப வேறு லேட் ஆயிடுச்சு. அதனால் ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திருன்னு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற இந்த பொம்மைகள், அழகாக கலர் பலூன்ஸு, லைட்டிங்ஸு எல்லாம் அப்படியே கூட்டத்தையே எடுத்துகிட்டு இருந்தேன். கூட்டத்தையே எடுக்கும் போது தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த ரெகுலர் விலாகு எடுக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் போல். ஏன்னா நம்ம ஜஸ்ட் இந்த கேமராவை தூக்கிட்டு ஃபோன் தான் ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே ஃபோனை வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபோன் எடுத்து அப்படி தூக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் காமிச்சோன்னா எல்லோரும் ஒருத்தவங்க வந்து சைடில்னு பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. எனக்கு இந்த வண்டியில் விற்கிற ஐஸ்கிரீம் வேறு இந்த மாதிரி கோனில் வந்து தர்ற ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2மே நல்லா சாப்பிட்ல. ஒன்று எங்கள் அம்மாவுக்கு, இன்னொன்று வந்து எனக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் பொம்மை, இந்த அழகழகாக பொம்மை. இந்த வாட்டி தான் வந்து 100 ரூபாய்க்கு வந்து எந்த பொம்மை எடுத்தாலும் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அழகா குட்டி பசங்க விளையாடு ஜாமா, குட்டி பசங்களாம் சொல்ல முடியாது, எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும், வாங்கணும்னு ஆசை. எங்கள் அம்மாட்ட கேட்டால் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் நாங்கள் வந்து ஒரே ஒரு பொம்மையை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன பொம்மை அப்படின்னா இந்த அழகான டைகர் குட்டி. இது வந்து நான் செலக்ட் பண்ணல, எனக்கு வந்து இந்த கேமல் வாங்கணும் தான் ஆசையாக இருந்துச்சு. எங்கள் அம்மா தான் வாங்கிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் அம்மா வந்து இந்த சாலட் மாதிரி வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அப்புறம் இந்த குட்டி பையனும் வந்துட்டான், அவனுக்கு அந்த பொம்மையை கொடுத்துட்டோம். எனக்கு வந்து இந்த மொஜிட்டோ குடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு.
இருந்துச்சு. அங்கே ஜிகர்தண்டா மொஜிட்டோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்து குடித்தா மொஜிட்டோங்கிற பேரே இல்லாத மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க. அது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. ஃபைனலாக ஒரு 1:30க்கு மேலே வந்து கிளம்பிட்டோம். சுற்றி பயங்கர இருட்டு. அந்த லைட்டிங்ஸ் மட்டும் ஓரமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி சுற்றி இருட்டு, சைடில் மட்டும் லைட்டு. நாங்கள் 2 பேரும் மட்டும், எங்கள் அம்மாவும் நானும் மட்டும் நடந்து பேசிகிட்டே போயிட்டுருக்கோம். இது ஒரு மாதிரி குட் ஃபீல்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் திருவிழா முடித்து இந்த மாதிரி போகிறது நல்லாயிருக்கு. The next day. ஓகே, இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு இந்த விலாக் வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரியே வந்து திருவிழாக்கு கோவிலுக்குள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ அதனால் நைட்டு பார்த்து அதே விஷயத்த தான் வந்து நான் திரும்பவும் பார்க்க போகிறேன். அட் த சேம் டைம் வந்து எனக்கு ஆஃபீஸ்க்கும் வந்து லீவ் போட முடியாத சுச்சுவேஷன் ஆகிட்டனால நான் கிளம்பிட்டேன். இப்போ வந்து பஸ்ஸு பிடிக்கிறதுக்காக தான் நானும் எங்கள் அம்மாவும் நடந்து போயிட்டுருக்கோம். அண்ட் இந்த மார்னிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அழகாக ஒரு மாதிரி சைலண்ட்டாக பாசிட்டிவாக நல்லா இருந்துச்சு. ஆனால் நான் தான் அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு பேகை மட்டும் கிளம்பிட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸை பிடிச்சி ஆஃபீஸ் போகணும். செம்மையாக தூக்கம் வேறு வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு மாதிரி லைட்டிங்ஸ்லாம் போட்டு நடந்து வர்ற மக்கள் கூட்டம். சரி, இப்போ திருவிழாவில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அந்த மாதிரி தோணுச்சு. இந்த விலாகும் வந்து நிறைவுக்கு வந்துருச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணலனாலும் ஓகேவா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.